ஹலோ வினோத். ஹலோ சங்கீதவி. இங்கே ஒரு ஸ்பெக்டேட்டர் உட்காந்துருக்காரு என் பக்கத்தில். நான் சொல்கிற புலம்பல்களை இப்போ கேட்க போகிறாரு. நிறைய பேர் வந்து என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கேட்குறீங்க, நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசனா, நீங்கள் க்ரீன் கார்டு ஹோல்டரா, நீங்கள் என்ன விசாவில் இருக்கீங்களா, நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு. ஒரு நாள் நானும் வினோதம் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் எப்படி என்னெல்லாம் செஞ்சோம், என்னெல்லாம் இந்த இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸில் கோத்ரூ பண்ணோன்றதை ஃபுல்லாக அதுக்கு ஒரு வீடியோ போடலான்னு பிளானில் இருக்கோம். கரெக்டாக வினோத்? எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு நாள் நாங்கள் போட தான் போகிறோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இந்த மீன் டைம் நான் வந்து இமிக்ரேஷனை குறித்தோ இல்லை ஸ்கூலை குறித்தோ இல்லை எஜுகேஷன் சிஸ்டம் பற்றியோ இல்லை காலேஜை பற்றியோ என்ன இன்ஃபர்மேஷன் போட்டாலும் நீ ஏன் ராங் இன்ஃபர்மேஷன் தர, நீ ஏன் அப்படி தர, நீ ஏன் இப்படி தரேன்னு கேள்வி கேட்குறவங்க ஒருத்தருக்கும் எனக்கு தனித்தனியாக பதில் சொல்கிறதுக்கு பதிலாக ஐ வாண்ட் டு கிவ் அன் ஆன்சர் இன் திஸ் வீடியோ. ஸோ வாட் எவர் ஐ டூ, வாட் எவர் ஐ சே, நான் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணாலும் நீங்கள் என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் பண்ண போகிறீங்க. யூ கோயிங் டு டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. எண்ட் ஆஃப் த டே சைந்தவி சொல்லிட்டாங்க, ஐம் கோயிங் டு ஃபாலோ வாட் எவர் சைந்தவி சேயிங்னு நீங்கள் பண்ண போகிறதில்ல. யூ ஆர் ப்ராபப்ளி வாட்சிங் 10 other YouTubers who are doing the same exact thing as what I do. Do you agree to that, Vinod? இந்த டாப்பிக்கில் அத்தனை பேர் இருக்காங்களான்னு தெரியல. இல்லை, ஆனால் நான் சொல்கிறதுனால நம்ம இது மட்டும் இல்லை வேணும். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹவு இட்ஸ் சப்ஜெக்டிவ், ரைட்? இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், எனக்கு ஒரு வீடியோவில் நான் ஒரு 10 ஐட்டம் ஆர்டர் பண்ணுறேன், அதில் எனக்கு ஒரு இட்லி பிடிக்குது. சில பேருக்கு இட்லி பிடிக்குமா இருக்கும், பிடிக்காம கூட. ஒயிட் ரைஸ் போட்டுக்கோங்க, சூடு பண்ணி தரவா. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்காரு, அதனால அவரை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கண்ணு வச்சு சாப்பிட்றவரை போய் கஷ்டப்படுத்துறீங்களே. ஐ ஸ்டாண்ட் ஃபார் வினோத். ஓ மை காட் அப்படின்னு சொன்னவங்களுக்காக இன்னைக்கு அவரை சாப்பிட விட்டுருக்கேன், ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், ஷாக்கிள் சவுத்து விட்டுருக்கேன் சாப்பிட. கரெக்டாக வினோத்? ஸோ என்ன நம்மளோட பிரச்சனை என்ன வினோத்? இந்த இந்த அவர் வந்து நல்ல பிரசிடென்ட் கிடையாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை இல்லையா? நம்ம சொன்னோமா? ஏன் வந்து தேர் கம்மிங் அட் மீ லைக் தட்? கண்ட்ரியை சரி பண்ணுறாங்கன்றதுக்காக எதுக்காக ஒய் ஆர் தே கம்மிங் அட் மீ? அது நீங்கள் யூ சே வாட் யூ ஃபீல், குயிக்காக சொல்லுங்கள், தென் ஐ வில் கோ வித் வாட் ஐ திங்க். இல்லை, நம்ம வந்து இருக்கிற இப்போ ஒரு ப்ராசஸ் போயிருக்கு. இப்போ ப்ராசஸ் நிறைய மாற்றுறாங்க. கரெக்ட். அதில் நிறைய குழப்பங்கள் வரும். கரெக்ட். அது தெரியறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகும்ன்றதை சொல்கிறோம். அவ்வளோதான் சொல்கிறோம். நம்ம நல்லது கெட்டது நம்ம டிஃபைனே பண்ண முடியாது. ஹூ ஆர் வி டு டிஃபைன் நல்லது கெட்டது? நோ ஒன் கேன் டிஃபைன். பட் டிஃபிகல்ட் ஃபேக்டர் அதிகமாக இருக்குன்றதை மட்டும்தான் நான் வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ப்ராசஸ் இருக்குது, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போவீங்க, பிலேருந்து சி போவீங்க, டி போய் இதுக்கு வருவீங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ அந்த பாயிண்ட் ஏலேருந்து பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரூட்டினி இருக்க போகுது, திருப்பி அதுக்கு அடுத்து பிலேருந்து சிக்கு போகும்போது ஒரு ஸ்க்ரூட்டனி இருக்க போகுது. ஸோ எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே there is going to be extra steps and vetting process. Whatever the president is going to do, இந்த நாட்டுக்கு பண்ண போகிறோன்னு நினைக்கிறவர் வந்து அவர் இந்த நாட்டுக்கு பண்ண தான் போகிறாரு. நீங்களோ இல்லை நானோ இல்லை அவரே நினச்சாலும் அதை மாற்ற முடியாது. ஏன்னா இது ஒரு ஆள் எடுக்கிற முடிவு கிடையாது, இது ஹோல் நாடே எடுக்கிற ஒரு குரூப் எடுக்கிற முடிவு இல்லையா? ஸோ நான் சொல்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு வந்து காலேஜில் இங்கே அட்மிஷன் கிடைக்காம போயிடும், இல்லை நான் வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்து பரப்புகிறேன், நான் வந்து இந்த ரொம்ப வருஷம் வந்துட்டு உங்களை எல்லாரையும் நீங்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், ஃப்யூச்சரிஸ்ட் பீப்புள் எல்லாம் ஐம் ஸ்டாப்பிங் பீப்புள் ஃப்ரம் கம்மிங் சொல்கிறீங்கல்ல, அது வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த டாபிக், விச் மீன்ஸ் யூ ஹாவ் அ ஜட்ஜ்மெண்ட் ஆன் த டாபிக், யூ ஆல்ரெடி ஹாவ் அ ப்ரீ ஜட்ஜ்டு வெர்ஷன். உள்ளே வரும்போதே you have that about this conversation and you are doing that, and you're not adding any value by putting that in the comment section because you just want attention. Okay, if there is any added value, I will definitely say thank you for your feedback, and people are reading the comments. I don't have to say yaar enna potrukanga. Everybody is reading comments in every single video because they have the time to do that. I truly appreciate it. But if you think that what I'm saying is not right, that is your mistake. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இருக்கிற சிச்சுவேஷனில் நான் பார்க்குற விஷயத்தில் ஃப்ரம் ஹியர் டு யூஎஸ் போய் படிக்கிறதும் டிஃபிகல்ட், அங்கேருந்து இங்கே வந்து ஃப்ரம் ஹியர் டு இந்தியா போய் படிக்கிறது டிஃபிகல்ட், அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வரதும் டிஃபிகல்ட். ஆனால் எண்ட் ஆஃப் த டே மணி, இஃப் யூ ஹாவ் crores டு ஸ்பேர், யூ கேன் கம் டு யூஎஸ் அண்ட் ஸ்டடி ஆர் எனி கண்ட்ரி. If you are willing to take that time, if you don't have family commitments, உங்களோட லோன் எடுத்து நீங்கள் படித்து வந்து இங்கே பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குன்றப்போ இது ஒர்க் ஆகாது. நான் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பணம் இருக்குது, நிறைய இருக்குது சைன், ஐ ஹாவ் crores, நான் வந்து என்னோட கிட் யூஎஸ் சிட்டிசனாக இருக்காங்க, இந்தியாவிலே தான் இருக்காங்க,
குழந்தையில இங்கே பிறக்கிறாங்க, நான் இந்தியா கூட்டிகிட்டு போயிடுறேன். ஸோ இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் கிளியர் அண்ட் லாட் ஆஃப் மணி, இட் வில் ஒர்க். யூஎஸ் சிட்டிசனாக வர்றவங்க சம்டைம்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு வராங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகும் இல்லையா வேணும்? டிட் வி சே தட் இன் தட் வீடியோ ஆர் நோ? ஸோ இங்கேருந்து அங்கே போகிறவங்களுக்கு நீட் தேவை. நான் வினோத் சொல்லியிருந்தாரு அதில் நீட் தேவை கிடையாதுன்னு, பட் அப்படி கிடையாது. நிறைய பேர் கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. நான் நினச்சேன் பணம் இருக்கிறவங்க பணம் கொடுத்தா இந்தியாவில் தேவையில்லை, இந்தியாவில் தேவைப்படாதுன்னு நினச்சா. நான் எல்லாரும் வேணுன்றாங்க, எனக்கு புரியல ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ காசு நீட் எழுதி கம்மியாக மார்க் எடுத்தாலும் ஆனால் நீட் சும்மா மார்க் வச்சு கொடுத்துருவாங்களா அப்படின்னு அந்த கான்செப்டா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல. யூ நீட் அ பேசிக் நீட் ஸ்கோர். அதுக்கு ஒரு மினிமம் கட் ஆஃப் இருக்குல்ல. இங்கே ஒரு 3.2 GPA இருக்குல்ல, 3 GPA இருக்குல்ல. யூசி அப்போ யூசிக்கு இருக்குல்ல 3 GPA மினிமம், சிஎஸ்சிக்கு 2.5 இருக்குல்ல. அது மாதிரி அந்த GPA தேவைப்படுது. ஆனால் இதெல்லாம் பண்ணி கூட சில பேர் வந்து தனக்கு ஒரு பாத்வே வந்து அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி, அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி, இப்படி தான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் நான் செய்ய போகிறேன்னு அவங்க ஆல்ரெடி அவங்கக்குள்ளே ஸ்கெட்ச் போட்டு தான் இந்த பாயிண்ட்டுக்கே வந்திருக்காங்க. ஓகே, நான் ஃபைனான்ஷியலி அஃப்ளூவெண்ட்டாக இருக்கிறவங்க ஏன் இங்கே வரணுன்றது என்னுடைய அனதர் கொஸ்டின். வை டு யூ வாண்ட் டு கம் ஹியர் வென் யூ கேன் டூ த சேம் திங் இன் இந்தியா ஆர் சம்வேர் எல்ஸ்? பிகாஸ் இன்னைக்கு சினாரியோவில் இந்த ஊரில் வந்து பண்ணுறது ஒரு சும்மா 2 இயர்ஸ்க்கு நீங்கள் டைம் பாஸ் பண்ணணுன்னு மைண்டில் வந்தால் மட்டும்தான் அது ஒர்த்து, இல்லைனா ஒர்த்து கிடையாது. ஏன்னா இதே டைம் அண்ட் எஃபர்ட் நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து பிஆர் கிடச்சிரும். இங்கே வந்து பிஆர் கிடைக்கிற லைன் வந்து எத்தனை இயர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகுதுன்னு எல்லாரும் இன்றைக்கி கூட பார்த்தேன். ஒரு ஃபோரமில் போய் பார்க்குறேன், எழுதிட்டு இருக்காங்க, அவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க. க்ரீன் கார்டு வராது, க்ரீன் கார்டு வராது, ஸோ நான் லைனில் நிற்கிறது வேஸ்ட்டு, ஐ எம் கோயிங் டு ரீவேம்ப் அண்ட் கோ பேக், வி வாண்ட் டு கோ பேக் பிகாஸ் ஐம் நாட் கோயிங் டு பி எலிஜிபிள் எனி டைம் சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஃபேக்சுவல். நோபடி இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் கம்மிங் ஹியர். யூ கேன் கம் இஃப் யூ வாண்ட். அண்ட் இந்த குட்டி தட்டில் போட்டுக்கோங்க. இஃப் யூ வாண்ட், லெட்ஸ் சே நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு நல்லா தெரியும், ஒரு ரூட் இருக்குது ஆல்ரெடி, எனக்கு வந்து ஆல்ரெடி பிளான் இருக்குது, நான் இப்படி தான் வரணும்னு பிளான் பண்ணுறேன்னா ஷுர். பட் லக் அண்ட் விசா ஆஃபீஸர் மஸ்ட் பி இன் யுவர் ஃபேவர், otherwise it will not work. That is another thing that I have noticed. Do you agree to that, Vinod? Yes. என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்காக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட் வந்து ஒரு வேகான லிஸ்ட்டாக இருக்குது. இட் இஸ் நாட் அ கிளியர் லிஸ்ட். ஸோ அதை இன்டர்பிரட் பண்ண போகிற விசா ஆஃபீஸர் எடுக்கிற முடிவு தான் இது. அதை மீறி இப்போ லெட்ஸ் சே நான் யூஎஸ்க்கு அனுப்ப போகிறேன், நான் என் கிட்டுக்காக ஐம் திங்கிங் ஆஃப் அ பிளான். லாஸ்ட் டைம் கூட நான் ஐ ஹேட் மென்ஷன் சம்படி, ரேவதி அவங்க இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து தே டூ திஸ் சர்வீஸ், தே டூ திஸ் ஆஸ் அ சர்வீஸ் ஃபார் பீப்புள் இன் த சென்ஸ் லைக் பெய்ட் சர்வீஸ். நீங்கள் அவங்கள ஹையர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இங்கே யூஎஸில் வந்து படிக்கிறதுக்கோ இல்லை லண்டனில் படிக்கிறதுக்கோ வெளிநாட்டில் படிக்கிறதுக்கோ ஒரு கைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு அவங்கள நல்லா தெரியும், ஏன்னா அவங்க வந்து என்னோட அம்மாவோட ஸ்டூடெண்ட்ன்றதுனால நல்லா தெரியும். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் அவங்க வந்தால் கூட ஈவன் தே cannot guarantee that they will get you a seat in one of the UCs that they are mentioning. Am I correct, Vinod? Yeah, they will guide us, that's all. அது என்ன, that is based on the எனி அப்ளிகேஷன் ப்ராசஸ். இங்கே யூஎஸில் வந்து அப்ளை பண்ணுற குழந்தைங்களுக்கு எனி அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு எப்படி ஒரு சான்ஸ் இருக்கோ, 10 யூனிவர்சிட்டியில் போடுறோம், அதில் 5 யூனிவர்சிட்டி கிடைக்குதுன்னா சேம் சான்ஸ் தான் ஃபார் எனிபடி ஹூஸ் கம்மிங் ஃப்ரம் எனி இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி. நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் கோட்டா வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் இருந்தீங்கன்னா தெர் ஆர் மோர் சான்சஸ். அகெயின் 50% ஆஃப் இட் இஸ் லக். அந்த இடத்துல 50% லக் பிளேஸ் த ஃபேவர். I mean, luck plays a big factor in that. அடுத்த பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சது, எல்லா பசங்களுக்குமே, இங்கே வர்ற எல்லா பசங்களுக்குமே ஒரு இண்டிபெண்ட்டான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் ஆல்ரெடி லிவிங் அப்ராட் சீரீஸில் நிறைய இதை பற்றி பேசியிருக்கேன். இண்டிபெண்ட்டான லைஃப் ஸ்டைல் இந்த சென்ஸ், சும்மா நான் இங்கே பக்கத்து கடைக்கு போயிட்டு வந்தேன், நான் சமைப்பேன், அது வேறு. இங்கே இருக்கிற குழந்தைங்களோட தாட் ப்ராசஸ் வேறு, இந்தியாவில் இருக்கிற குழந்தைங்களோட தாட் ப்ராசஸ் வேறு. இந்தியாவில் இருக்கிற குழந்தைங்க வந்து சில விஷயத்தில் ரொம்ப ஷ்ரூடாக இருப்பாங்க, இங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து சில விஷயத்தில் ரொம்ப ஷ்ரூடாக இருப்பாங்க. அவங்களும் ஒரே கேட்டகரி கிடையவே கிடையாது. அவங்களோட வளர்ப்பு ப்ரீட் எல்லாமே டிஃப்ரெண்ட், இங்கே இருக்கிற வளர்ப்பு ப்ரீட் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ 2 பேருமே அங்கேருந்து இங்கே வரவங்களுக்கு ஒரு பெரிய டிரான்சிஷன் கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இந்தியா போகிற பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டிரான்சிட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ என் பசங்க இந்தியாவில் வரும்போது அவங்களுக்கு அங்கே செட்டே ஆகலை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து இட்ஸ் அ ஃபாரின் லேண்ட் ஃபார் தம்.
அவங்கள பொறுத்த வரைக்கும் கிராண்ட்மா கிராண்ட்பா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கிற ஒரு ஊர் தான் அது. அவங்களுக்கு இது வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கனெக்ஷன் நமக்கு வருதுல்ல, அது வரவே வராது. அதே அங்கேருந்து வர குழந்தைங்களுக்கு ஆஸ்பிரேஷன் இருக்கும். லைக் ஆஹா நான் வந்து நான் என்னோட இதை பார்த்து போகிறேன், என் லைஃப்பை பார்த்து போகிறேன்ற ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். இப்போ வந்து பணம் சம்பாதிக்கணும், நான் வந்து பணம் லைக் அதிகமான பணம் கம்மியான டைமில் சம்பாதிக்கணும், அப்போ அமெரிக்காவில் வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்ற சில பட்சத்தில் வருவாங்களா வினோத் சில பேர். இப்போ நம்ம பேட்சில் வந்தவங்களாம் எப்படி வந்தோம்? அதுக்கு தான் வந்தோமா? பொருளாதார முன்னேற்றத்துக்கு தான் வந்தோமா? மோஸ்ட்லி அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதானா? அப்படிதான் வந்திருப்பாங்க. இல்லை லைஃப் ஸ்டைல் இன்னொன்று யூஎஸில் போய் வாழணும், அந்த ஊர் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பில். இப்போ வாட் சேஞ்ச் இன் பிட்வீன்? ஏன்னா எனக்கு புரியவே இல்லை, இங்கே வர கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு புரியவே இல்லை எங்கே அந்த கேப் இருக்குன்றதே. இல்லை என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிச்சிங்கல்ல? படித்தேன். இல்லை நீ சொல்கிறதுனால நிறைய பேர் டிஸ்கரேஜ் ஆகுதுன்ற அதை. ஆமாம், இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேண்டம் கமெண்ட் சொல்கிறேன். ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் வந்து இன்டர்நேஷ்னல் கிட்ஸோடைய பற்றி பேசும்போது நான் ஒரு அப்ரோச்சில் பேசுகிறேன். இதே என்னோட கிட்ஸை நான் அப்படி பேசலை. ஓகே, லைக் ஐ எம் புட்டிங் தம் டவுன் இட் சீம்ஸ். ஓகே, ஆனால் நம்ம கிட்ஸ் வந்து எக்யூப்டாக கிடையாது. நம்ம அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணுறோமா, அவங்கள கூட்டு போகிறோம், அவங்களுக்கு எல்லாமே வந்து வி ஆர் ஸ்பூன் ஃபீடிங் தம் அன்டில் தே ஆர் 18. பட் வி ஆர் சேயிங் தட் இந்தியன் கிட்ஸ் ஆர் ஸ்பூன் ஃபெட்னு சொல்கிறோம் அப்படின்றது அவங்களோட புரிதல். பட் மை ஆர்குமெண்ட் ஃபார் தட் இஸ் போத் கிட்ஸ் ஆர் ஸ்பூன் ஃபெட், பட் போத் ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்க கிட்ஸ் வந்து கல்யாணம் ஆனப்புறம் வரைக்கும் கூட ஸ்பூன் ஃபெட்டாக தான் இருக்காங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டருங்க. ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது, எல்லாருமே ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர் தே ஆர் பீயிங் ஸ்பூன் ஃபெட். பிகாஸ் இந்தியாவில் இன்னும் அந்த ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்சியேஷன் அண்ட் கிளாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், மாறிச்சு கிரிச்சுலாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் ஆம்பளைங்க தான் ஃபஸ்ட்டு பந்தியில் சாப்பிட்றாங்க, பொம்பளைங்க 2வது பந்தியில் தான் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இன்னும் இருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது, இங்கே அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் இங்கே இருக்கிறவங்களோட தாட் ப்ராசஸே நெக்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணுறாங்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ தவின் விவினா இருக்கட்டும், இங்கே இருக்கிற நான் கிட்ஸை பார்க்குறேன்ல, தே டோன்ட் ஆக்சுவலி கேர் அபவுட் வாட் அதர் பர்சன் இஸ் டூயிங் அக்ராஸ் ஃப்ரம் தம். இந்த கம்பேரிசன்ற பாயிண்ட்டே இல்லை. அங்கே அப்படி கிடையாது. நம்ம ஊரில் வந்து நம்ம குழந்தையிலேருந்தே பாரு அவன் நல்லா படிச்சுட்டா நீ நல்லா படிக்கணும், பாரு அவன் வேலைக்கு போயிட்டா நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்ததுனால அது ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை கொண்டு வருது. இதில் நோபடி இஸ் ரைட் அண்ட் நோபடி இஸ் ராங். தட் இஸ் வாட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து யாரையும் இங்கே வராதிங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணலை. இன்ஃபேக்ட் நீங்கள் வர்றவங்க இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கு தான் சொல்கிறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க? யாருமே எனக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணல. அப்படியே பண்ணுறாங்கனாலும் அவங்க இந்த ஸ்டேஜை கோ த்ரூ பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்னோட கிட்ஸோட க்ரோத்தை பேஸ் பண்ணி அதை பார்த்துட்டு நான் இதை ஷேர் பண்ணுறேன். அகெயின் வென் யூ கம் டு திஸ் சைட் ஆஃப் த பாண்ட், நீங்கள் இந்தியாவில் இருக்கும் போது உங்களோட புரிதல் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே இருக்கும் போது அதோட புரிதல் வேறு மாதிரி இருக்குது. அங்கேருந்து பார்க்குறவங்களோட பேரண்ட்ஸோட அப்ரோச் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸோட அப்ரோச் ஒரு மாதிரி இருக்குது. கிட்ஸ் வந்து இங்கிலீஷில் கஷ்டப்படுறாங்களா? கண்டிப்பாக கஷ்டப்படுறாங்க. யூஎஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்க கஷ்டப்படுறாங்களா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோஷியலி அவங்களால மிங்கிள் பண்ண முடியுதா? கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவென்ச்சுவலி பண்ணிவிடுவாங்க. பட் ஒரு புது குரூப்புக்குள்ளே வந்தோடனே எப்படி நம்ம சேர்க்க மாட்டோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு குரூப்பில் இருப்போம், அப்போ நம்ம புதுசாக ஒருத்தரை வந்து சேர்க்க மாட்டோம்ல, அந்த டிஸ்கிரிமினேஷன் எங்கே போனாலுமே இருக்கும். அது நாட் ரேஸு, காஸ்ட்டு, கலரு, க்ரீடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஜஸ்ட் குரூப் மென்டாலிட்டி. எங்கே போனாலுமே நீங்கள் ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் வந்தாலுமே என்ன மாதிரி இருக்கிற நானே சொல்கிறேனேங்க, ஒரு புதுசாக நீங்கள் வரீங்க, சைந்தவி நான் உங்களோட ஃப்ரெண்டாகி உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா நோ, ஐ வில் நாட் அலோவ் எனிபடி இன் டு மை குரூப். பிகாஸ் திஸ் குரூப் இஸ் ஃபார் மீ. ஐ மேட் திஸ் குரூப் ஃபார் மை செல்ஃப். எனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தானே நான் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சமைச்சிக்கணும். ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் டு எவ்ரி ஒன், யூஆர் கம்மிங் ஹியர் வித் 2 suitcases, தட்ஸ் ஆல். தோஸ் two suitcases are your best friends. And if you are coming with a spouse, your spouse is your best friend. That's it. கூட இருக்கிறவங்கலாம் அப்படியே வந்து ஒரு ஸ்டேஷனில் ஏறி இறங்குவாங்கல்ல, அதுதான் என்ன பொறுத்து. நீ சொல்கிறது எல்லாமே வரக்கூடாதோ பண்ணக்கூடாதோ இல்லை, எல்லாமே பிளானாக வாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, ரெடியாக இருங்க அதுக்குன்றது தான் சொல்லணும். நம்ம ஆமாம், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எதிர்பார்த்து வாங்கன்னு சொன்னோம். இப்போ நம்ம வரும்போது எனக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் இங்கே யூஎஸ்க்கு, ஆனால் அது வேறு. ஆனால் இங்கே ஒரு வீடு எடுத்து வாழ்ந்து ஒரு ஃபேமிலியோடு இருக்கும்போது அதோடைய எக்ஸ்போஷரே வேறு. கரெக்ட். ஸோ ஒரு ஊருக்கு நீங்கள் ட்ராவலாக வெக்கேஷன் போகிறது வேறு, அங்கே வாழ்கிறது வேறு. அதில் நிறைய இப்போ சுவிட்சர்லாண்டே போனால் கூட சுவிட்சர்லாண்டுக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸு அதெல்லாம் இருந்தாலும்
மணி ரெவன்யூ எல்லாம் நல்லா இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு டவுன் சைட் இருக்கும்ல, குளிர் 4 மாதம் தான் வெளியே போக முடியும், எதுவுமே பண்ண முடியாது, அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ்க்கு ரெடியாக இருந்தால் ஓகே. இல்லைனா சுவிட்சர்லாண்ட் பார்க்க வீடியோவில் பார்க்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், 2 நாள் போட்டோன்னா சூப்பர் இடம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு வருஷம் வாழ்ந்தால் தான் அதோடைய கஷ்டங்கள் ப்ராப்ளங்கள் எல்லாம் தெரியும். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சுவிட்சர்லாண்டுன்றது எல்லா ஊருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும்ன்ற அந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணுறோம். கரெக்ட். பார்க்குறத சொல்கிறோம். நம்ம எவ்ரி டைம் ஒரு பிரச்சனை வரும்போது நான் அதை குறித்து வீடியோ பண்ண தான் போகிறேன், அதை குறித்து என்னுடைய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ண தான் போகிறேன். உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அந்த வீடியோ பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த வீடியோ கேளுங்க. உங்களுக்கு அதில் வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் போட முடியும்னா போடுங்க. ஏன்னா அந்த வீடியோவை வந்து ஆவலாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து அந்த வேல்யூ ஆடட் கமெண்ட்டை வந்து படிப்பாங்க. நீங்கள் இல்லை சைந்தவி ஐ வாண்ட் டு ப்ரூவ் யூ ராங், நோபடி இஸ் லிசனிங் டு மீ, எனக்கு அட்டென்ஷன் வேணும், நான் வந்து ஐ வாண்ட் டு ப்ரூவ் யூ ராங்காக நான் ஒரு கமெண்ட் போடுறேன், நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஹர்ட்ஃபுல்லாக சில பேர் எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் எழுதுங்க, ஆனால் வேல்யூ ஆடடாக சொல்லுங்கள். நீங்கள் என்ன வேணால் கால் பண்ணுங்கள், ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ஜஸ்ட் சம்படி பிஹைண்ட் அ ஸ்க்ரீன், எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது இல்லையா. ஸோ எனக்கு வந்து அது டைரெக்டாக என்னை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஒருத்தங்க ஒரு கமெண்ட் வாசிக்கும் போது நீங்கள் வந்து அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் தைரியமாக அதை வீடியோவில் பேசுகிறேன், இது என் ஒப்பீனியன், நான் ஓனப் பண்ணுறேன். அதை நான் ஓனப் பண்ணுறது என்னோட பிளாட்ஃபார்மில், என்னோட சேனலில், எனக்கு பிடிச்ச முறையில், என்னோட தைரியத்தை வச்சு நான் போடுறேன். இது நீ போடு, இதை நீ போடாத, இதை நீ செய், இதை செய்யாதன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே எங்கள் இடம் கிடையாது. ஏன்னா இது என்னோட லைஃப் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். லைக் ஐ செட், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வினோதோட எக்ஸ்பீரியன்ஸே வித்தியாசங்க. ஒரே வீட்டில் தான் இருக்கோம், எங்களுக்கே 2 பேருக்கு 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்களுக்கே 2 பேருக்கு 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்குது டுவர்ட்ஸ் லைஃப். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் 2 பேர் கனெக்ட் ஆகிறதுனால எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. ஈவன் ஆஸ் அ கப்புள் ஐ எம் சேயிங் தட் இஸ் ஹவு இட் வில் பி. இஃப் சம்ஒன் இஸ் கம்மிங் ஃப்ரம் இந்தியா ஆஃப்டர் டூயிங் அ டிகிரி, இங்கே வந்து வேலைக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா தேர் இஸ் கோயிங் டு பி கேப் இன் யுவர் கரியர். த பர்சன் ஹூ இஸ் கம்மிங் ஆஸ் அ டிபெண்டன்ட் H4 வரீங்கன்னா யூ வில் ஹாவ் அ கேப் இன் யுவர் கரியர். இஃப் நோபடி இஸ் கோயிங் டு டெல் யூ தட், தென் ஐ எம் சாரி, யூஆர் அட் லாஸ். கல்விக்கோங்க கையா. பாவம் சாப்பிட்டே முடிச்சிட்டாரு வினோத். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேனா வினோத்? ஏன்னா ஒருத்தருக்கா போய் நான் ஆன்சர் பண்ணக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து விக்கிபீடியா படிச்சு மதன் கௌரி கிடையாதுண்ணா. மதன் கௌரி வந்து விக்கிபீடியா படிச்சுட்டு ஒப்பிக்கிற மாதிரி பண்றாரு. எனக்கு அது பிடிக்கல. ஆனா அதுக்காக நான் போய் மதன் கௌரி வீடியோல மதன் கௌரி நீங்க விக்கிபீடியா படிச்சு தான் சொல்றீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தட்ஸ் மை ஒப்பீனியன் இன் மை ஹெட் அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஹி கேர்ஸ். ஹி டசன்ட் நோ ஹூ ஐ ஆம், ரைட்? அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. இப்போ சில பேர் வந்து ரிப்போர்ட்டிங் இன்வெஸ்டிகேட்டே பண்ணுவாங்க. ஹி இஸ் டூயிங் ரிப்போர்ட்டிங். இன்னைக்கு என்ன நடக்குது நியூஸ் அப்படி சொல்றாரு. இட் ஒர்க்ஸ் ஃபார் ஹிம், இட்ஸ் குட். ஆனால் அங்கே போயிட்டு ஆனால் அவருக்கும் கமெண்ட் போடுறவங்க இருப்பாங்களா இருக்கும், அது ஓகே வினோத். ஆனா அவர் கொடுக்கறது வந்து இப்படி ஒரு குழந்தைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பி இங்க வீட்டுல நாட்டு நடப்பு நடக்கிற விஷயத்த அவரால் சொல்ல முடியாது. அவர் வந்து உலக செய்திகளை வேணா சொல்லுவார். அவர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும் he has a style. He is successful because he has a style. He has a pattern. He knows what works. He knows how to keep his people engaged. சேம் வே என்னோட நாலேஜ் பேஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஒப்பீனியன் சொல்ல முடியும். உங்களுக்கு அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். we can talk about it, we can discuss about it, and there are a couple of people who reached out to me and they spoke to me about it and they clarified their doubt. அதுக்கப்புறம் அவங்க they are making an informed decision. நான் சொன்னதுனால அவங்க யாரும் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தேர் இன் யுவர் பாக்கெட், ஹவு மச் மணி யூ ஹேவ் இன் யுவர் பாக்கெட், வாட் டைப் ஆஃப் இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் யூ ஆர் இன், வாட் டைப் ஆஃப் ஃபேமிலி பேக்ரவுண்ட் யூ ஹேவ் பேக் ஹோம், வாட் டைப் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட் யூ ஹேவ் இன் த நியர் ஃபியூச்சர். உங்களுடைய எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்படுற விஷயங்களும் நான் பார்க்குற விஷயங்களும் நான் கோத்ரூ பண்ணுற விஷயத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியும். லைக் ஐ செட், H4 வரீங்கன்னா இஃப் தெர் இஸ் கோயிங் டு பி அ கேப் இயர், பி ப்ரிப்பேர்ட். இல்லை என்ன கேப் இயர் இல்லாமலே நான் வந்து ஐ ஃபவுண்ட் அ வேனா, கிரேட். வை டோன்ட் யூ ஷேர் இட்? பிகாஸ் வென் பீப்புள் ஃபைண்ட் அ சொல்யூஷன் தே வில் நாட் ஷேர் இட். வை டோன்ட் சம் ஒன் ஷேர் இட் இன் டு த வேர்ல்ட்? வை கான்ட் தே சே ஸ்டெப் பை ஸ்டெப், நான் இதை பண்ணேன், அது பண்ணேன், நான் இங்கே வந்தேன், நான் அதை செஞ்சேன், நான் நீட் படித்தேன், அதுக்கப்புறம் நான் மெடிசன் படித்தேன், நான் இங்கே வந்து டாக்டர் ஆகிட்டேன், நான் ஃபிசிஷியனாக இருக்கேன் இவ்வளோ வருஷமானா சொல்லுங்கள். டெல் அஸ் ஹவு யூ பிகேம் ஃபிசிஷியன், ஸ்டெப் பை ஸ்டெப். டெல் அஸ் ஹவு யூ மேட் தட் கோல். Tell us how you became an engineer after coming here. Tell us everything step by step. Step 1 இந்த யூனிவர்சிட்டிக்கு போனேன், ஸ்டெப் 2 இது பண்ணேன், ஃபஸ்ட்டு காலேஜுக்கு இது போனேன். நீங்கள் அப்படி ஒன்று போடுங்கங்க.
உங்களோட கமெண்ட்டை போட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ரீட் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ நோட்டு பேரண்ட்ஸ் 1000 பேர் சொல்லுவாங்க. அதை யாருமே சொல்லலையே. சும்மா இது பண்ணாதா அது பண்ணாதான்னு என்ன திருப்பி கேள்வி கேட்கறது மட்டும் தான் தெரியுது. ஏன்னா இன்னொன்று வந்து எல்லாருமே அவங்க ஒரு கஷ்டப்பட்டு தான் இதான் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே பண்ணியிருப்பாங்கல்ல. கஷ்டப்படாமல் எதுக்கு இன்னொருத்தவங்க கொடுக்கணுன்னால எல்லாரும் கஷ்டப்பட்டோன்னு போட மாட்டாங்க. அதுதான் முக்கால்வாசி பேர் பண்ணுறது. ஷேர் பண்ணாததுக்கு ரீசன் அதுதான். நான் கஷ்டப்படுறேன், சரி எஃபர்ட் போடுறேன், எல்லாம் நான் பண்ணுறேன், நான் எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஃப்ரீயாக ஷேர் பண்ணணும்? ஏன் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஊர்லேயே இந்த ஊரில் எல்லா ஊர்லேயுமே இந்த ஹைஸ்கூல் படிக்கிற பசங்க பேரண்ட்ஸ் இந்த ஊர் நம்ம தான் ஃபஸ்ட் இயர் ஹைஸ்கூல் பண்ணுறோம். இத்தனை வருஷமாக இத்தனை பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களே, எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க? ஏபி பண்ணணும், ஏன் பண்ணணும், பண்ணக்கூடாது பண்ணலாம், ஏன் பண்ணலாம், எப்படி அந்த காலேஜ் ஜாயின் பண்ணாங்க, அதுக்கு என்ன எஃபர்ட் போட்டாங்க, இந்த கவுன்சிலர்கிட்ட போனாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, இவ்வளோ செலவு பண்ணாங்க, யாராவது சொல்கிறாங்களே? நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன், ஹைஸ்கூல் குரூப்பில். அந்த குரூப்பில் வந்து சீனியர் பேரண்ட்ஸ் ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 125 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த குரூப்பில். 1025 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த குரூப்பில். 3 people தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம். அவங்க யார்? அதில் 2 பேர் நாங்கள் அட்மின், 3வது எங்கள் ஃப்ரெண்டு. ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இருக்குது. அதில் ஒருத்தங்க என்கிட்ட இந்த டைலாகே சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டு எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணனே, நான் எதுக்கு இதை ஃப்ரீயாக ஷேர் பண்ணோம், நீங்கள் தான் லூஸ் மாதிரி ஷேர் பண்ணுறீங்க சைந்தவின்னு அவங்க என்ன திட்டுறாங்க. இன்னொன்று அவங்க பசங்களுக்கே காம்படிஷன் வருவாங்க. எதுக்கு அவங்க சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்து. இப்போ நான் சொன்னல வேலைக்கு கூப்பிட்டு போனேன், எனக்கு கால் ஆஃபர், இது ஜாப் ஆஃபருக்கு கால் பண்ணாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு போனேன் வச்சுக்கோ, எனக்கு கிடைக்காத அவங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கான்செப்ட் அவன் என்ன பண்ணுறாங்க, நான் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன், வேணா அப்புறமா உனக்கு முடிஞ்சால் சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால தான் பாதி பேர் எதுவும் முக்கால்வாசி பேர் ஷேர் பண்ணாததுக்கான ரீசனும் அதுதான். அது இன்னொரு விஷயம் எப்படி நான் பார்க்குறேன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்பவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் யாரையுமே நம்பி வரக்கூடாது. நீங்கள் உங்களோட ஓன் டியூ டெலிஜென்ஸ் ஏங்க கூகுள் பண்ணிங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வருது. சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா அது என்னை விட அழகாக பேசுது, அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுது, அழகாக சொல்லுது, எல்லாமே சொல்லுது. நீங்கள் ஆன்லைனில் தேடி கூட உங்களோட ரிசர்ச் பண்ணலாம். ஆனால் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் தேவைப்படும் போது தான் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை சீக் பண்ணுவோம். இது வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் குட் ஃபார் எனி டெசிஷன். ப்ரைவேட் ஸ்கூல் போகணுமா, பப்ளிக் ஸ்கூல் போகணுமா, சேம் திங். டு யூ ஹாவ் த மனி? டு யூ ஹாவ் த மீன்ஸ் டு டேக் தம் டு ஸ்கூல் எவ்ரி சிங்கிள் டே? டு யூ ஹாவ் த மீன்ஸ் டு கீப் அப் வித் த லோட்? ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க கிட்ஸோட காம்படிஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியா மாதிரி நம்ம விட்டுட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிடலான்னா கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்தியாலாம் முன்னாடி மாதிரி இல்லை, மாறிடுச்சு, இதெல்லாம் குறைஞ்சிருச்சு, ப்ரெஷர்லாம் கிடையாதுன்னு. நோ வே. I disagree with you respectfully because I see the pressure that the people are going through. Maybe syllabus மாறி இருக்கலாம், ஆனால் பீப்புளோட மைண்ட் செட் மாறலை, மென்டாலிட்டி மாறலை, பேரண்ட்ஸோட மைண்ட் செட் மாறலை. இன்னும் பேரண்ட்ஸ் பழைய மைண்ட் செட்டில் தான் உட்காந்துருக்காங்க இந்தியாவில் இருக்கிறவங்க. ஏன் 99 வாங்கினேன்னு அடிக்கிறவங்க தான் இருக்காங்க பெல்ட்டை கழட்டி வீட்டில். ஸ்கூலில் அடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் வீட்டில் இன்னும் அடி வாங்குறவங்க இருக்காங்க குழந்தைங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஃபெயில்னா ஃபெயில் தான், பாஸ்னா பாஸ் தான். ஏன்னா இங்கே எக்ஸாம் கான்செப்டே கிடையாதுங்க. தெர் இஸ் நோ சச் திங் அஸ் எக்ஸாம். காலேஜ் போனதுக்கப்புறம் தான் எக்ஸாம் இருக்குது. ஹைஸ்கூல் வந்தால் தான் ஃபைனல்ஸ் எழுதுறீங்க. அது வரைக்கும் தே ஹாவ் நோ எக்ஸாம் கான்செப்ட் அட் ஆல், விச் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ அந்த குழந்தைங்களோட மைண்ட் செட் எப்படி வளருதுன்னா, அவங்க வந்து கன்ஃபியூஸ்டாக வளர்கிறாங்க. இந்தியன் பேரண்ட்ஸ் வளர்க்குற கிட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வளர்கிறாங்க. பிகாஸ் நம்மளோட வளர்ப்பு வந்து இந்தியன் ப்ரெப் ஸ்கூலோட ஒர்க்கோட மைண்ட் செட்டில் பண்ணுறோம். ஸோ தே ஆர் ஆல்வேஸ் அஹெட் இன் அகடமிக்ஸ். எப்பவுமே அகடமிக்ஸ் அஹெடாக இருக்காங்க. ஆனால் மற்ற விஷயத்தில் அவங்க இல்லை. இப்போ நான் காலேஜில் பார்க்குறேன்ல, மிக்ஸ்டாக இருக்காங்க. நாட் ஜஸ்ட் இண்டியன்ஸ், நாட் ஜஸ்ட் ஏஷியன்ஸ், தே ஆர் தேர் இன் ஆல் தி அதர் ஃபீல்ட். அதே மாதிரி டாக்டர்னா வெறும் இந்தியன் டாக்டர் இல்லையா, ஏஷியன் டாக்டர் இல்லையா, எல்லாம் வெள்ளைக்கார டாக்டர்ஸ் இருக்காங்க, வேற ரேஸ் இருக்காங்க, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் இருக்காங்க, ஃபிலிப்பினோஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அதே டிகிரி தான் படிக்கிறாங்க, ஒரே கிளாஸில் தான் போகிறாங்க. யாரும் வந்து இவங்க வந்து இங்கேருந்து வந்துட்டாங்க அதனால இவங்களுக்கு கணக்கு மட்டும் நல்லா வரும். are you from India, are you Ramanujan, did you invent the zero அப்படின்னு கேட்குற காலம்லாம் வெறும் அந்த 2 படத்தில் தான். இந்த ஓப்ரா வின்ஃப்ரி பண்ண வேலை. அது தோசை இப்படி தான் பிக்கணும்னு வீடியோ எடுத்து போட்டுருச்சு. அதில் மக்கள் நினச்சிக்கிட்டாங்க நம்ம டெய்லி are you eating dosa அப்படின்னு எவ்ரிடே கேட்குறாங்க. அது தோசைன்றதே நிறைய பேர் இன்னும் சொல்லலை. நம்ம கரெக்ட் பண்ணவும் பயப்படுறோம். நம்ம மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. we don't correct them. You have to take this approach in every life instance. I'm telling you. ஒர்க்கில் இருக்கீங்களா, ஸ்கூல் விஷயமா, காலேஜ் விஷயமா,
நீங்கள் இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ ஹாவ் டு பி vocal, யூ ஹாவ் டு டாக் அவுட் சைட் அண்ட் திங்க் அவுட் லவுட், தென் யூ வில் கெட் அ சொல்யூஷன் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ஒரு சூட் பண்ணுங்க, ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்கும்போது 10 பேரோட ஒப்பீனியன் நீங்கள் எடுத்துட்டு அந்த 10 பேரோட ஒப்பீனியனை நம்ம மைண்டில் வாங்கிட்டு நம்ம சினாரியோவுக்கு என்ன சரியாக வரும், நம்ம சினாரியோவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறோமா. சைன், நான் கலிஃபோர்னியாவுக்கு மூவ் பண்ணுறேன் சைன், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ ஐ ஆஸ்க் them a series of questions before I give them the answer because I want them to be prepared. Tomorrow they shouldn't say சைந்தவி கிட்ட பேசினேன், சைந்தவி தான், நான் என்ன அந்த பார்டர் கிராசிங்கில் உட்காந்துருக்கேனா, யாரும் வெளிநாட்டிலேருந்து வரணும்னு கேட்டாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி நான் இல்லையே, நான் என்ன மவுண்டன் ஹவுஸ்க்கே நான் தான் வந்து சாப்பா குத்தி உள்ள விட்றேன்னா என்ன, கிடையாது. நோ, இட் ஒர்க் ஃபார் மீ, இட் டிடன்ட் ஒர்க் ஃபார் சம் பீப்புள். தெர் ஆர் பீப்புள் ஹூ லெஃப்ட் மவுண்டன் ஹவுஸ், வந்துட்டு போகிறவங்க இருக்காங்க. ஏன்னா வேரியஸ் ரீசன்ஸ், சம்டைம்ஸ் ஜாப்னால கூட அவங்க போகிற மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஏதோ ரீசன்னால கூட போகிற மாதிரி இருக்கும், இல்லை பெட்டர்மெண்ட், அவங்க இங்கே வீடு விற்றுட்டு இதில் வர ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வேறு ஒரு ஊரில் போய் 2 வீடு கூட வாங்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் கூட யோசிப்பாங்க. ஸோ ஒருத்தருடைய அப்ரோச் ஒரு மாதிரி. ஆனால் ஐ எம் டெல்லிங் யூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சினாரியோஸ் ஆர் ஹியர். அந்த ஒரு கிட்டு பர்க்லி போன கிட்டும், ஒரு கிட்டு மர்சட் போன கிட்டும், ஒரு கிட்டு டேவிஸ் போன கிட்டும், ஒரு பாத்வே, ஒரு ஸ்டோரி எடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. இதை நான் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் ஹேண்ட் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு இதை சொல்கிறதுக்கான தகுதி இருக்குது. அதுக்கு ஐ ஹவ் ஏர்ன்டு த பிளேஸ் டு கிவ் யூ தட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஹாவ். இஃப் யூ வாண்ட் டு disagree with me, please be my guest. But if you can add value to whatever I'm saying, please do that. Correct me if I'm wrong, I will never say no. But be kind and be nice to whoever is telling. ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் போடுற கமெண்ட்ஸ் வந்து அவங்க இந்த வாசிக்கிறாங்கல்ல, அவங்க எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்கன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா they are getting confused. Sometimes when you say such things, they are getting confused. Oh my God, what is wrong? No, you shouldn't do that. Don't do that. Because they think that அவங்க வந்து ஒரு கிராஸ் ரோடில் நிற்கும்போது யாராவது ஒருத்தங்க நான் ஆல்ரெடி எடுத்த see again one more thing I must tell you, when somebody wants to make a decision, orange or apple, in their mind they already want to eat orange little bit, அவங்க lean towards பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கேட்குற வரைக்கும் அந்த ஆரஞ்சு நீ சாப்பிடு, இன்றைக்கி உனக்கு வைட்டமின் சி தேவைன்னு சொல்கிற வரைக்கும் அவங்க வேறு ஆளை சூஸ் பண்ணிட்டே வருவாங்க. அவங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிச்சின்னா அவங்க முடிஞ்சிடும். இல்லை an apple a day is good for you, வைட்டமின் சி சாப்பிட்டா உனக்கு கோல்டு வந்துடும், அது வந்து நம்ம ஊரில் வந்து சீதனம், அந்த தனம் ஏதாவது சீதனம் இல்லை, என்ன சீதனமா ஏதோ ஒன்று, அந்த மாதிரி ஒத்துக்காது, உடம்புக்கு ஒத்துக்காது, குளிர்ச்சி கொடுத்துரும், அந்த மாதிரி ஏதாவது தொண்டை வந்து கரக்கரன்னு ஆகிடும். இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க கலிஃபோர்னியா கிரேப்ஸ் சாப்பிட்டா எனக்கு தொண்டை இந்தியாவில் ஒத்து வராதுன்னு, ஆனால் கலிஃபோர்னியாவில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கு அப்படின்வாங்க. பட் ஜென்ரலாக அந்த கிரேப்ஸே ஒத்துக்காதான் இருக்கும் அம்மாவுக்கு, அந்த வெரைட்டி. we don't know whether it came from California, right? இங்கே சாப்பிடும்போது நத்திங் ஹேப்பன், அப்போ இட்ஸ் ஃபைன், இட் ஒர்க்ஸ். அதே மாதிரி வெள்ளரிக்காய் சாப்பிட மாட்டாங்க, பிகாஸ் தட் வெள்ளரிக்காய் didn't suit for her in India. Here it is working. So like I said, you don't know until you try. அப்போ உங்களுக்கு அந்த ஆன்சரோட சொல்யூஷன் வர வரைக்கும் நீங்கள் அதை சீக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் யூ ஹாவ் தட் ஆன்சர், தட் இஸ் ஹவு இட் வில் பி. ஸோ வென் ஐ டாக் டு சம் ஒன், ஐ வில் ஆஸ்க் தெம், do you want me to convince you to move to mountain house or do you want me to convince you not to move to mountain house? I can talk both sides. I can say both. நீங்கள் யூஎஸ் வரத்துக்கு கன்வின்ஸ் பண்ணணுமா அவங்கள, இல்லை நான் யூஎஸ் வர வேணான்றதுக்கு கன்வின்ஸ் பண்ணணுமா, இல்லை ஃபேக்டை சொல்லணுமா? 3 சாய்ஸ் இருக்குது. 3மே என்னால் ஐ கேன் டூ, பிகாஸ் anybody, it's just a நீயா நானா மாதிரி. You can talk bad on both sides, doesn't matter. Nobody, it's different. When you are on the other side, the opposite பசங்க சொல்கிறது வந்து தப்பாக இருக்கும், ரைட்டாக இருக்கும். அதான் ஏதோ ஒரு யாரோ எனக்கு மூர்த்தி என்ன அனுப்பியிருந்தாங்க, மை ரைட் இஸ் நாட் யுவர் ரைட், இட்ஸ் யுவர் லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயமே நான் இங்கேருந்து சொல்லும்போது அந்த சைடில் ரைட் சைடில் இருக்குது, வினோத் பாருங்கள் அப்படின்னா, வினோத் நிற்கும் போது அவரோட ரைட் சைடில் இருக்காது, லெஃப்ட் சைடில் இருக்கலாம். அவர் நினச்சிட்டு இருப்பார். நான் நீ சொன்ன ஷெல்ஃபில் தான் பார்த்தேன், 3வது ஷெல்ஃப்னால் மேலேருந்து 3வதா கீழேருந்து 3வதான்றது நான் சொல்லலைன்னா எப்படி தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து உங்களோட பர்செப்ஷன் அண்ட் உங்களோட டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியை வந்து இன்ஃபார்ம்டாக எடுத்துகிட்டு சொல்லுங்கள். நான் கேட்ட கேள்விக்கு if somebody has an answer, when you became a doctor in this country, if you became a dentist in this country, if you became an engineer in this country, if you have a master degree in this country, if you are a student in this country, if you are outside India or any other country wherever you are from,
ப்ளீஸ் கிவ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷேர் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். உங்களோட எக்ஸாக்டாக நீங்கள் எந்த காலேஜ் போனீங்க வந்தீங்கலாம் நீங்கள் சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இது பண்ணேன்னு ஒரு அவுட்லைன் போட்டிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே அதை படிச்சுட்டு நல்லா பெனிஃபிட் எடுத்துப்பாங்க. நீங்கள் என்ன ரைட்டு ராங்குன்னு சொல்கிறதெல்லாம் இட்ஸ் வேஸ்ட். என் டைமும் வேஸ்ட்டு, உங்கள் டைமும் வேஸ்ட். ஏன்னா என்னை திருத்தவே முடியாது. எங்கள் அம்மாவாலே என்னை திருத்த முடியல. நீங்கள் எப்படிங்க என்னை திருத்துவீங்க? சிரிக்கிறார் வினோத். என்னையும் சேர்த்துக்கோ சைன், நானும் ஒன்று திருத்த முடியல அப்படி சொல்கிறீங்களா? நல்லா இருக்கு பாயிண்ட்ன்ற. என்ன வினோத், எங்கள் அம்மாவாலே என்ன திருத்த முடியல? ஆமாம், இல்லை மக்கள் வந்து எல்லாருமே வாங்க அந்த பக்கத்தில் வாங்க வினோத். டுடே ஐம் ஃபீலிங் த லவ் ஃப்ரம் யூ. ஓகே, ஐ அலோவ் யூ ஆன் த ஸ்க்ரீன். நோ ஷாக்கல்ஸ். எல்லாருமே வந்து அவங்க சொல்கிறது கரெக்டுன்ற ஒரு ஒப்பீனியன் தான் இருக்கும், இன்க்ளூடிங் நம்ம கூட. கரெக்ட். ஓகே, ஏன்னா நமக்கு கரெக்டுன்னு படுறதுனால நம்ம சொல்கிறோம். நாளைக்கு அது தப்பாக இருக்கலாம். ஓகே, அப்போ நம்ம அதை ரியலைஸ் பண்ணி ஆமாம் நான் சொன்னது அன்றைக்கி சொன்னது தப்பு ரைட் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறோம். கரெக்ட். மக்களுடைய அபிப்பிராயம் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து உன் சேனலில் வந்து கமெண்ட் போட மாட்டாங்க. கமெண்ட் போடுற வந்து எல்லா சேனல்லையும் எல்லாரும் ஏதாவது ஒன்று போட்டுகிட்டு தான் இருப்பாங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ். அது வந்து அவங்களுடைய ஒப்பீனியன். ஸோ வி cannot சேஞ்ச் தம். நம்ம ஒன்னே மட்டும் சொல்லலாம், நீ சொல்கிற மாதிரி அவங்க போடும்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் போட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். நீ சொல்கிற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட வச்சுங்க, அப்போ என்ன ரைட்டுன்றது யாராவது சொல்லணும்ல. கரெக்டா? இப்போ நான் டாக்டராக இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு தெரியும் நீ சொல்கிறது ரைட் தப்புன்னு சொல்லிட்டான் வச்சுக்கோங்க. அப்போ இல்லை சைந்தவி இப்படிலாம் பண்ணணும்னு சில பேர் போடுறாங்க, சில பேர் இன்ஃபர்மேஷன் போடுறாங்க, இதெல்லாம் இதெல்லாம் பண்ணோன்னு குட். நமக்கு சம்டைம் ஏன்னா நம்மளும் உலகத்தில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. கரெக்ட். நம்ம என்ன கோத்ரூ இப்போ நம்ம யூஎஸ்ல எப்படி காலேஜ் சேர்க்கணும், ஆனால் இங்கே ஊர்லேயுமே யாருமே சொல்ல முடியாது இந்த காலேஜில் எப்படி கேரண்டியாக சேர்க்க முடியும். பெர்க்லியில் என் பையன் சேரணும் இன்றைக்கி நான் கேரண்டி பண்ணித்தரேன், நான் பையனை சேர்த்து விட்ருவேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. கரெக்ட். ஸ்டான்ஃபோர்டில் அதாவது பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு $50 மில்லியன் $10 மில்லியன் டொனேஷன் பண்ணால் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. சொல்கிறேன், அப்படி ஒரு கான்செப்ட் இருந்தது. அதை தாண்டி ஜென்ரலாக இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இந்த காலேஜில் கேரண்டின்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா இது ஒரு ப்ராசஸ், அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இன்டர்னலாகவே அதை வந்து அவங்க இது பண்ணுன்றதுனால தான் இந்த ஒரு இது வச்சுருக்காங்க, பக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த பக்கெட்டில் இந்த கேட்டகரியில் வரணும்னு. ஸோ அதனால தான் எல்லாருமே 10 அப்ளை பண்ணுறாங்க, அதில் ஏதாவது 2-3 கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்தது மோஸ்ட்லி கிடைச்சிடும். சில பேர் கிடைக்காது. ஏன்னா பேஸ் அந்த டிமாண்ட் ஆல்சோ நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேரியபிளாக ஹிட் பண்ண அது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத நிறைய விஷயம் இருக்கும், அது வந்து நமக்கு தெரியாது. சில டைம் வந்து நமக்கு புரிதல் கம்மியாக இருந்திருக்கலாம், நம்ம அதை ஷேர் பண்ணுறோம். நமக்கு இந்த டைமில் என்ன புரிதலோ அதை ஷேர் பண்ணுறோம். அது கரெக்ஷன் வேறு யாராவது இல்லை சைந்தவி நான் இப்படி வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கிரேட், குட் ஃபார் தெம். ஆமாம், அது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணால் நம்ம அதை இன்னொரு வாட்டி சொல்லும் போது அதை கரெக்ட் பண்ணி சொல்லலாம். ஆமாம், ஆனால் அது கூட நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி என்னோட மனநிலை இப்படி இருக்குது, நான் இதை சொல்லணும்னு. நாளைக்கு என்னோட மனநிலை வேறு இருக்கும் போது தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். இன்றைக்கி நான் மனநிலையில் உங்களோட ஆர்கியூ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் ஆர்கியூ தான் பண்ணுவேன். நான் ஏன் உங்களோட ஒத்து போகணும்? ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் என்னோட விஷயத்த சொல்கிறதுனால நான் ஒத்து போகணும்னு விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன ஃபேக்ட் செக் பண்ணியான்னு கேட்குறீங்க. நீங்கள் சொல்கிறதும் தப்பு, நான் சொல்கிறதும் தப்பு. நீங்கள் சொல்கிறதும் ரைட்டு, நான் சொல்கிறதும் ரைட்டு. கேட்குறாங்கல்ல ஒருத்தங்க, அவங்க ஃபேக்ட் செக் பண்ணிக்கிட்டோன்றேன். வெதர் நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் கேட்குறவங்க ஃபேக்ட் செக் பண்ண தான் போகிறாங்க. உங்கள் வாக்கு அப்படியே கேட்டுக்கிட்டே இல்லை, என் வாக்கு அப்படியே கேட்டுக்கிட்டு போய் யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. இது எல்லா டெசிஷன்லையுமே நீங்கள் யோசிக்கணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னை மிஸ்கைட் பண்ணாங்கன்னு ஒருத்தங்க அன்றைக்கி சொன்னாங்க. வீடு வாங்க நாங்கள் ட்ரை பண்ணோம் ஒரு ஏரியாவில், நீங்கள் இந்த ஏரியாக்கெலாம் வராதிங்க நல்லா இல்லைன்னு மிஸ்கைட் பண்ணாங்க அப்படின்னாங்க. அது உங்களோட புரிதல், நீங்கள் ஏன் அவங்கள போய் கேட்டீங்கன்னு கேட்டேன்னா, உங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லை? நீங்கள் என்ன அவங்களுக்கு பில் கட்ட போகிறாங்க? இல்லை, உங்கள் வீட்டுக்கு அவங்க சொன்னால் கூட என்ன, நீ உனக்கு வேணுமா வேணாம்ன்றது நீ தான் டிசைட் பண்ணணுன்ற. அதை நம்பி நம்ம இந்த ஊருக்கு வரல, நம்ம அவங்கள நம்பி இந்த ஊருக்கு வரல. 2 பொட்டியை தூக்கிட்டு தனியாக தானே வந்தோம். இப்போ சைந்தவி சொல்கிற பசங்க, எங்கள் பசங்கிட்டே சொல்லுவா கல்யாணம் பண்ணாதீங்கடா அப்படின்னுவா. Doesn't mean that like she doesn't want them to marry. She's saying like, be ready to take a girl and take care of her properly. They are not ready. இல்ல அதுதான், when they are ready I will say get married. அதுதான் நானும் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன வராத பண்ணாதன்னு சொல்கிறது வந்து not that like they should not come or like they should not do it. Be prepared. ரெடி ஆகிட்டு வாங்கன்ற பொண்ணுங்க வருதுன்னா அவங்களுக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்கும் இந்த ஊரில். கரெக்ட். இங்கே வந்த உடனே அப்படி பண்ணணும், அமெரிக்கா இப்படின்னு. நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி வைப் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் வீக்கெண்ட் கல்ச்சரு, ஃபுட் கல்ச்சர் எல்லாமே அவ்வளோ இருக்குது. பே ஏரியாவில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஒத்துக்கலாம்.
ஆனால் ஃபுட்டு ஒரே மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்டுஸ் தான் இருக்கும் டு பி ஆனஸ்ட். பிரியாணி கடை, இட்லி தோசை கடை, நார்த் இந்தியன் ரோட்டி அந்த மாதிரி கடை, அவ்வளோதான். பே ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ இருக்குது. வீடு மிஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதே நீங்கள் வேறு ஏதாவது ஊரில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு இந்தியன் ஃபுட் இருக்காது, இந்தியன் கம்யூனிட்டி இருக்காது, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்த உடனே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்டாக இருக்கும். அதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு வரணும். நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு வரணும். நம்மளே நம்ம கார் ஓட்டிட்டு போய் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம அப்படி இல்லைன்னா வரக்கூடாது. எனக்கு ஊர்லேயே அந்த கம்ஃபர்ட் இருக்குது, சைன் நான் வர வேணாம், நான் இங்கே ஜாலியாக இருக்கோம், படத்தில் இருக்க மாதிரி 4 போடணும், நியூயார்க் நகரம்னு பாட்டு போடலான்னு நினச்சானா அது வீட்லேயே போட்டுக்கணும். இன்னொரு எல்லா வாட்டியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரே ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அதெல்லாம் தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் வாழ்கிறோம். நீங்கள் வீசா இருக்கோ எது இருக்கோ, நீங்கள் இந்தியா போயிட்டு வரணும், இல்லை அவுட் ஆஃப் த ஸ்டேட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி போனோன்னா இட் வில் பி a big problem. ஏன்னா அது வந்து கேரண்டி கிடையாது, யூ வில் கம் பேக் until you get your green card or citizenship. ஏன்னா நான் சொல்கிறேன், என் கூட ஒர்க் பண்ணவங்களே சில பேர் குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தைக்கு முன்னாடி இந்தியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறாங்க. அங்கே வந்து அந்த பிங்க்ஸ் அந்த 221G கொடுத்துட்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொடுத்துட்றாங்க. அவங்க குழந்தை பிறந்து முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் வர முடியல, இந்தியாவில் ஸ்டக் ஆகிட்டாங்க. இன்னொருத்தவங்க போகிறாங்க ஸ்டாம்பிங், இப்போ இதே மாதிரி ப்ராப்ளம் ஸ்டக் ஆகிடுறாங்க, 1 இயருக்கு வர முடியல. இது மாதிரி பல கேஸுகள் இருக்குது. சில பேர் உள்ளே வந்து இங்கே பார்டர் செக்யூரிட்டியில் கூட அனுப்பிடுவாங்க. ஸோ வி நெவர் நோ த சிச்சுவேஷன். ஏன்னா இது கேரண்டி கிடையாது. வீசா இருந்து எல்லாம் இருந்தாலும் வராமல் தடுக்கிற வராம முடியாத ஆப்ஷனும் இருக்கும். அப்படி வந்தாலும் என்னை திருப்பி அனுப்புனா பரவாயில்லன்ற மைண்ட் செட்டில் நம்ம வரணும். அப்படி இருந்தாங்கன்னா ஓகே. ஆனால் அப்படி ப்ராக்டிக்கலாக இருக்க முடியாது, ரைட்? ஏன்னா இவர் செட்டிங் லைஃப் இயர், ஒரு வீடெல்லாம் வச்சுட்டு வேலை எல்லாம் வச்சுட்டு முதல் தடவை வரவங்களுக்கு அது இருக்காதுல்ல. ஆனாலும் நீ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா கூட எல்லாத்தையும் செட் பண்ணியிருப்பேன்ன்றேன். கார் வாங்கியிருப்பேன், செட் பண்ணியிருப்பேன், எல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நீ இந்தியா போனால் கூட அப்போ எப்போவுமே அந்த சேலஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும்ன்றேன். அதுக்கு ரெடியாக இருக்கணும் பேரண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி ப்ளஸ் ட்ராவலிங், 24 மணி நேரம் வந்து ட்ராவலிங். அதே மாதிரி இந்த ஏஜான இந்த ஜென்ரேஷன் வளர வளர ஏஜ் ஆகும், பேரண்ட்ஸ் சிக்காவாங்க, ப்ராப்ளம்னா இறக்கும் போது நம்ம இங்கேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் இமீடியட்டாக நெக்ஸ்ட் ஃப்ளைட் நீங்கள் ஏறினாலும் 2 days ஆகிடுது நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் நீங்கள் சேர்றதுக்கு 2 full days ஆகிடும். ஏன்னா நீங்கள் இப்போ நியூஸ் எனக்கு வந்ததுன்னா, நான் கிளம்புனேன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் நான் ஃப்ளைட் ஏற முடியும். இன்றைக்கி நான் ஃப்ளைட் ஏறினேன்னா ஆல்ரெடி இந்தியாவில் அடுத்த நாள். ஸோ 2 full days நான் ஃப்ளை பண்ணும்போது ஐம் லூசிங் 1 day அண்ட் ஐம் ஃப்ளையிங் ஃபார் 24 hours வச்சுக்கலாம். நான் போய் டேரக்ட் ஃப்ளைட் பெங்களூரில் இறங்குறேன், பெங்களூர்லேருந்து இமீடியட்டாக டொமஸ்டிக் ஃப்ளைட் போகிறேன், இல்லை 5 மணி நேரம் என்னை காரில் போய் பிக் பண்ணாங்கன்னா கூட 2 நாள் நமக்காக அந்த பிரேதத்தையும் அந்த பாடியையும் அந்த எல்லா ரிமைன்ஸையும் நமக்காக ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு கும்பலாக ஆளுங்க வந்து பார்த்து அழுது டயர்டாகி, அங்கே இருக்கிறவங்களுக்கும் அது கஷ்டம், நமக்கும் அது கஷ்டம். இது வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். டெத்தோட ப்ரிப்பேர்ட்னஸ் பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா என்கிட்ட கேட்டிருக்காங்க, இங்கே இருக்கிறவங்க வந்து எப்படி நம்ம வந்து ஃபேமிலியை ப்ரிப்பேர் பண்ணணும், நம்மளுமே என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். பட் இப்போ இது வந்து ரியல் ட்ரூத். நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் உடனே புக் பண்ணி அடுத்த 5000 செலவு பண்ணி நீங்கள் இன்றைக்கி ஏறினா கூட, எனக்கு தெரிஞ்சவங்க போயிருக்காங்க, அதனால நான் சொல்கிறேன். நீங்கள் போய் இறங்குவீங்க, அவங்க ஐஸ் பாக்ஸில் இருப்பாங்க, உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. இப்படி தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. இல்லை இன்னொரு சாய்ஸ் பண்ணுவாங்க, அந்த இறந்த உடனேவே மார்கில் வச்சுருவாங்க, அப்புறமா கொண்டு வருவாங்க. ஆனால் அதில் வினோத் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், அந்த இது டைல்யூட் ஆகிடுது, ரைட்? அந்த கிரீஃப் வந்து நியூஸ் தெரியாத வரைக்கும் ஓகே, தெரிஞ்சது வச்சுக்கேன். மக்கள் எல்லாம் வருவாங்க, உடனே வரணும்னு பார்ப்பாங்க. சரி, நான் 24 மணி நேரம் 48 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணோன்னா எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்களோ தான், ரைட்? அந்த திருப்பி வர மாட்டாங்க. வை தே வில் கம் 2 to 3 times, ரைட்? ஸோ அப்போ மார்கில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கணுன்னு வருவாங்க, அப்போ இப்போ கிடையாதுன்னு திருப்பி வந்துட்டு போவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, மார்கில் வச்சுட்டு யாருக்கும் வெளியே சொல்லாமல் அந்த ஃபேமிலியெல்லாம் வந்த பிறகு தென் தே வில் அனௌன்ஸ், தென் தே வில் பிரிங் த பாடி டு ஹோம், அதெல்லாம் பண்ணணும். ஸோ இட்ஸ் நாட் தட் இப்போ நம்ம பேசும்போதே ஒரு இதுவாக இருக்குது அது ஆனால் ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த ஆனால் அகெயின் இன்னொரு வந்து டெத்தில் வந்து இப்போ யார் இறந்தாலும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், ஏன்னா அது அனுபவிச்சதுனால நம்ம சொல்கிறோம். சொல்லும் போது யார் செத்தாலும் ஓ ரெஸ்ட் இன் பீஸ், சாரி ஃபார் லாஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அது அவங்களுடைய சொந்த பேரண்ட்ஸோ இல்லை அவங்க சொந்த அந்த ரிலேஷன்ஸ் பிளட்டோ அது இறக்கும் போது தான் அவங்களுக்கு அது ஹிட் ஆகும். இல்லைனா ஜென்ரலாக யார் செத்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா வருத்தப்படுவோம், கண்டிப்பாக வருத்தப்பட்டு ஐயோ சாரி ஃபார் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அது அவங்களுக்கு நடக்கும் போது தான் அந்த வலியும் அந்த இதுவும் அதுவும் அவங்களுக்கு அப்போ ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து இட்ஸ் அ பிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வென் யூ ஆர் லிவிங் அவே ஃப்ரம் ஹோம். நோ மேட்டர் வேர் யூ ஆர், வேறு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா கூட, வேறு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா கூட,
அது வந்து இட் ஹிட்ஸ் யூ டிஃப்ரெண்ட்லி. ஏன்னா அந்த உயிர் போகும்போது நம்ம பக்கத்தில் இருந்திருக்கலாமோ, நம்ம பார்த்துருப்போமோ, லாஸ்ட்டாக ஏதாவது நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்களோ, லாஸ்ட் ஃபோன் கால் நம்ம எப்போ பேசினோம், அவங்க நம்மகிட்ட என்ன சொன்னாங்க, நம்மளை எப்போ பார்த்தாங்கன்னு ஓடும். இல்லை அதுவும் நம்ம இப்போ என் கேஸ்லேயே சொல்கிறேன் நான், இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அப்பாக்கெல்லாம் வருத்தப்பட்டார்ல, பார்க்க முடியல கடைசி நிமிஷத்துலன்னு. அது மாதிரி எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் அவங்களுக்கும் இருக்கும், நமக்கும் இருக்கும். நம்ம அந்த கடைசியில் பார்த்துக்க முடியலையே, நமக்கும் அந்த மாதிரி வலி இருக்கும். அவங்களும் கடைசி நிமிஷத்தில் பார்க்கல பசங்களை அப்படின்னு ஒரு இது இருக்கும். கரெக்ட். ஸோ அதெல்லாம் ஆகனியெல்லாம் தாண்டி தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ வரவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எதிர்பாருங்கன்றதை சொல்கிறேன். அவங்கள விட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் ரெடியாக இருக்கணும் இவங்களை அனுப்புறதுக்கு. எக்ஸாக்ட்லி. அப்புறம் நான் போயிட்டேன், நீ வரல, நீ வருவேன்னு நான் நினச்சேன்றதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நடக்கலைன்னா நடக்கலை தான். இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாதிரி இருந்ததுன்னா போகிறதும் கஷ்டம், போனால் வர முடியுமான்னு சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு இமிக்ரேஷன் அட்டார்னி கிட்ட கேட்டுட்டு அப்புறமா ட்ராவல் புக் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கன்னு. எல்லா இமிக்ரேஷன் அட்டார்னியும் ஷுவர் போயிட்டு வாங்க, பட் இட்ஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க்ன்ற ஒரு சின்ன வேர்டை கீழே ஆட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே அதை சொல்லுவாங்க. அன்றைக்கி சொன்னாங்க யாரோ ஒருத்தங்க, அட்வான்ஸ் பரோலில் போனேன் சைந்தவி, எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நான் போனேன், நான் வந்து என்னை எதுவுமே கேட்கல, நான் எல்லார்ட்டையும் அதை ஷேர் பண்ணேன். அது ஒரு கேஸ். அதே இன்னொரு நாளில் இன்னொருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் போனீங்கன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. தே ஹேட் டு ப்ரூவ் தட் சம்படி வாஸ் சிக் பேக் ஹோம் அண்ட் லக்கிலி தே யூஸ்ட் இட் ஒன்லி ஃபார் தட் ரீசன். நம்ம போகிற வழியில் ஏதாவது ஒரு டூர் போயிட்டு ஏதோ ஒரு கண்ட்ரி போயிட்டு இல்லை எங்கேயோ ஒன்று சரி ஸ்டாப் ஓவர் தானே, ஒரு கண்ட்ரி போயிட்டு வரலான்ன போது சப்போஸ் அப்படி வந்து நம்ம எங்கேயாவது மாற்றோன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் அந்த இடத்துல, தேவையில்லாத ஒரு டென்ஷன். அண்ட் அந்த ஏர்போர்ட்டில் அந்த வெயிட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் உள்ளே என்டர் ஆகிட்டு பிட்வீன் த கிராஃப்ட் அண்ட் கம்மிங் அவுட்டு, அந்த ஃபீலிங் வந்து 20 வருஷம் இருக்கிற எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எப்படி இருக்கும்னு. எவ்ரி சிங்கிள் பர்சன் who has been here would have gone through that. They would know. And everybody who has a green card or a citizenship, they will have their own story. அவங்களோட பாத்வே வந்து ரொம்ப டஃப்பான பாத்வே தான் எல்லாருமே கிராஸ் பண்ணியிருப்பாங்க. வெறும் ஒரு சிலர் மட்டும் தான் எதுவுமே இல்லாமல் நான் அப்ளை பண்ணால் எனக்கு உடனே வந்துச்சு அந்த மாதிரி. அவங்க ஆனால் வேண்டாம் வெறுப்பா வந்துட்டு போயிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தே வுட் ஹேவ் ஃபேஸ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். நிறைய பேர் ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது இந்த ரீசன்னால தான் அப்படி. அவங்க உங்கள் நல்லதுக்காக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பாரு இவன் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு என்ன வரக்கூடாதுன்றான், என் பிள்ளைய வரக்கூடாதுன்றான், வயிற்றுச்சல் பிடிச்சவன் வச்சுக்கிட்டா இல்லைன்றோம். வச்சுக்கிட்டு இல்லைன்னா இல்லை கஜானா காலி வடிவேலு மாதிரி இப்படி எடுத்து ஆட வேண்டியதான், இருந்துட்டா இல்லை. ஸோ அதனால் அகெயின் இது வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் யூ அ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் இன்ஃபர்மேஷன் ஐ எம் கிவிங். So in this video, the main request is people who have come, நான் already கேட்டேன்ல, if you have been here and if you have been through a professional degree, college degree, whatever you have done, you are achieved, you are in that place where you can share. Please share that in this video. Please, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னால் முடிஞ்சதை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 more videos I want to make. One is going to be how to pick the right college for the college students. Families already results வந்திருக்கோம்ல, அவங்களுக்கு வந்து என்ன தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்குன்றதை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தது how to handle death பற்றி ஒரு வீடியோ பண்ணணும்னு இருக்கேன். இது ரெண்டுமே வந்து we'll make it soon. And if you have any other topics that you want us to talk about, please put it in the comment and we will make sure that we'll be able to make that video. Right, Vinod? Yes. Thank you, Vinod. அம்மா இல்லாத இடத்த வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து வீடியோவில் சோலோவாக நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தாமல் எனக்கு ஒரு பாட்காஸ்ட் பார்ட்னர் கிடச்சிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். Bye. Thank you. Thank you guys for watching this video.